நாம் யாராவது சிரிக்கிறதை பார்த்தால் காரணம் இல்லாமலே மற்றவருக்கும் சிரிப்பு வருகிறது. இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுடைய முகத்திலும் ஒரு புன்னகை இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு பார்க்கின்சன் நோயாளிக்கு அவருடைய மூளையின் மையம் மற்றும் டோபமைன் வெளியீடு சரியாக நடக்கவில்லை என்றால் அவருடைய கைகள் எப்போதும் நடுங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு இன்னொரு பிரச்சனையும் நாம் பார்க்க முடிகிறது. அது என்னவென்றால், நோயாளி மனச்சோர்வில் இருக்கிறார். அவருக்கு சிரிப்பது கடினமாக இருக்கிறது. அவர் புன்னகையிடவில்லை என்றால் நாம் அப்படியே தினமும் செய்தால் மனச்சோர்வு வரும். நாம் அப்படியே தினமும் செய்தால் நமக்கும் பார்க்கின்சன் மாதிரியான நோய் வரும் என்கிறீர்களா? என் வீடியோக்களை பார்க்கும் எல்லா பார்க்கின்சன் நோயாளிகளும் புரிந்து கொள்கிறவர்களும் எனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் இருக்கிறது. இன்று முதல் நீங்கள் காலை அனுலோம விலோமம் செய்யும் போது 5 முதல் 10 வரை நிமிடம் ஒதுக்கி நான் வீடியோவின் ஆரம்பத்தில் காட்டிய மாதிரி சிரிப்பை யோகா போல செய்யுங்கள். நீங்கள் காரணமில்லாமல் சிரிக்க முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து இப்படி சிரிப்பை முழு மனதுடன் ஆரம்பியுங்கள். இது உங்களுக்கு என்ன நன்மை தரும் என்று பாருங்கள். அது நீங்கள் மாத்திரை சாப்பிடும் முயற்சியைப் போலவே இருக்கும். சிண்டோபா, லீவோடோபா, டோபமின் ஆகியவற்றுக்காக நீங்கள் இப்படி சிரிக்கும் போது, புன்னகை செய்யும் போது கூட உங்கள் மூளையில் தானாகவே டோபமின் வெளியேறும். அந்த டோபமின் நம்மை நலம் பெறவும் நலம் காக்கவும் இரண்டுக்கும் அவசியம். ஏனெனில் பார்க்கின்சன்ஸ் நோய் என்பது முன்பு 60-70 வயதில்தான் வரும் என்று நினைத்தார்கள். அதற்கு முன்பு வராது என்று கருதினார்கள். ஆனால் இப்போது நாம் கவனித்தால் 30களில் 40களில் கூட இந்த நோய் காணப்படுகிறது. இதனை நாம் என்ஆன்செட் பார்க்கின்சன்ஸ் நோய் என்று அழைக்கிறோம். இந்த பார்க்கின்சன்ஸ் நோயில் மூளையின் செல்கள் சிதைவடைய தொடங்குகின்றன, இறக்க தொடங்குகின்றன. அதன் காரணமாக அவர்கள் உருவாக்கும் டோபமின் என்ற ரசாயனம் சரியாக உருவாக்க முடியவில்லை. இதனால் உங்கள் உடலில் உங்கள் தசைகளில் நடுக்கம், பலவீனம், நடக்க சிரமம், பேச சிரமம் போன்றவை தோன்ற தொடங்குகின்றன. இந்த நிலையில் மருந்து மட்டும் போதுமான அளவில் நல்ல விளைவு தர முடியவில்லை. குறிப்பாக சிண்டோபாலிவோடோபா போன்ற மருந்துகள் நம்மால் மூளையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மூளைக்கு என்ன தேவை என்பதை அறிய வேண்டும். நம்முடைய மூளை என்பது மிகவும் சிக்கலான ஒரு உறுப்பாகும். மூளையிலிருந்தே நம்முடைய மனநலம் தீர்மானிக்கப்படுகிறது. நாம் அதிகமான மன அழுத்தத்தில் இருப்போம். எப்போதும் அதிகமாக யோசிப்போம். தேவையில்லாத இடங்களில் மூளை ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி பழக்கமுள்ளவர்களிடம்தான் பெரும்பாலும் பார்க்கின்சன்ஸ் நோய் காணப்படுகிறது. நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். பார்க்கின்சன்ஸ் நோய் அதிகமாக மருத்துவத்துறையினரிடமும் நடுத்தர மற்றும் மேல் நடுத்தர வர்க்கத்தினரிடமும் அதிகம் காணப்படுகிறது. ஆனால் மிகவும் ஏழைகளிடமும் மிகவும் பணக்காரர்களிடமும் கல்வி இல்லாதவர்களிடமும் இந்த நோய் பெரிதாக காணப்படுவதில்லை. இது அதிகமாக கல்வி பெற்ற நடுத்தர வர்க்கத்தினரிடமே காணப்படுகிறது. இதற்கான முழுமையான ஆராய்ச்சி முடிந்துவிட்டது. அதன் ஆராய்ச்சி கட்டுரையை இந்த வீடியோவின் விளக்கத்தில் நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அதை முழுமையாக படித்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பார்க்கின்சன் ஏற்படுவதற்கான காரணம் உங்கள் மன அழுத்தம்தான். அதை நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து உருவாக்கிக் கொள்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு பார்க்கின்சன் வந்துவிட்டது. இன்னும் நீங்கள் உங்கள் மன அழுத்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பார்க்கின்சனில் இருந்து தப்பிக்க முடியாது. அது அதிகரிப்பதை தடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் உடலை, உங்கள் மூளையை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கின்சனை வெல்ல விரும்பினால் இந்த சிறிய சிறிய விஷயங்கள், அது அனுலோம விலோமம் செய்யும் விஷயமாக இருந்தாலும், ஹதா யோகம் இருந்தாலும் அல்லது தைச்சி இருந்தாலும், இவை எல்லாம் முக்கியமானவை. இது பார்க்கின்சன் நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது உங்கள் மூளையை மன அழுத்தத்திலிருந்து விலக்குகிறது. இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் ஹதா யோகா பயிற்சியை தினசரி செய்ய ஆரம்பிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நான் போவதற்கு முன்பு நீங்கள் ஒரு பார்க்கின்சன் நோயாளியை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனெனில் பெரும்பாலும் நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கின்சன் வந்துவிட்டால் அது அதிகரித்துக் கொண்டே போகும், முடிவடையாது, அதில் நிம்மதி கிடையாது, எந்த முன்னேற்றமும் இருக்க முடியாது. நீங்கள் அவசியம் அவரை